அண்ணாமலை அவர்களுடைய திடீர் டெல்லி பயணம். மீனவர் சங்க பிரதிநிதியோட ஏர்போர்ட்ல பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்றேன்? அண்ணாமலை அவர்கள் பதவி விலக போறாராம்ல, திமுக காரவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு வர்றாங்களே, இதுல உண்மை இருக்கா? இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பதவியேற்றாரோ அன்னையில இருந்து ஒவ்வொரு திமுக காரவனும் தினம் தினம் எந்திரிச்சு சொல்ற வார்த்தை, பகவானே பகவானே, ஐயோ ஈவே ராமசாமியே, எப்படியாவது அண்ணாமலை அவர்கள் பதவி விலகணும், பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு திமுக காரங்களும் சொல்ற வார்த்தை. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்ததிலிருந்து திமுகவை போட்டு துவச்சிட்டு இருக்காரு, மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆளா நின்று சும்மா புகுந்து விளையாடுறாரு. புள்ளி விவரத்தோட செய்தியாளர்களுக்கும் திமுக கொத்தடிமைகளுக்கும் தக்க பதிலடியா தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. இதனாலேயே அண்ணாமலை அவர்கள் பதவி விலக வேண்டும், அவர் இந்த பதவி விலக போறாரு, இப்படி பதவி விலக போறாரு அப்படின்னு அடிக்கடி ரூமர்ஸை கிளப்பி விடுவாங்க. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி சாயல்லையே ஒரு சில ஐடிகளை ஓப்பன் பண்ணி அந்த ஐடிக்கள்ல இருந்தே போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, டெல்லி தலைமை அண்ணாமலை அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கு, அதனால அண்ணாமலை அவர்களை பதவியை விட்டு தூக்க போறாங்க, உடனடியாக நயினார் நாகேந்திரன் அவர்களை பதவியில போட போறாங்க, வானதி சீனிவாசன் அவர்களை பதவியில போட போறாங்க அப்படின்னு கதையா எழுதுவாங்க. இன்னொரு சைடு என்ன எழுதுறாங்கன்னா, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி பிரிகிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம், ஆனால் டெல்லி தலைமை அதிமுகவோட கூட்டணியில் இருக்க விரும்புகிறாங்க, அதனால அண்ணாமலை அவர்களை தூக்க போறாங்க அப்படின்னு இன்னொரு சைடு உருட்டுறாங்க. இவனுங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்டைலே புரியல. அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தலைமைக்கு கட்டுப்பட்ட முடிவாக தான் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாரோ, பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் என்ன நினைக்குதோ, அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அந்த முடிவுகள் தான் இங்கே எடுக்கப்படும். அதிமுகவோட கூட்டணி தேவையில்லை, அதிமுக மிகவும் வலுவிழந்து போயிருக்கு, எடப்பாடி அதிமுகவால் எந்த ஒரு இடத்துலையும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த ட்ராக்கை எடுக்கிறாங்க. இந்த ட்ராக்கில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட ஓட் பேங்கு வெறும் 3% தான் இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த உடனே கப்பு சுப்புன்னு வாயை மூடிட்டு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, ஐயோ நம்ம இப்படி அரசியல் பண்ணக்கூடாது, எப்படியாவது அவங்கள நம்ம தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு பேசுகிற நிலைமைக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம். குறிப்பாக திமுகவுக்கு எப்பப்போ அண்ணாமலை அவர்களால் கடுமையான ஒரு கெட்ட பேர் ஏற்படுதோ, அண்ணாமலை அவர்களால் அவங்களுக்கு வெளியில் தலை காட்ட முடியலையோ, உடனடியாக இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் தொடர்ந்து கிளப்பிவிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட அந்த ப்ராஜெக்டை திமுக சரிவர செய்யலை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அதில் மிக முக்கியமான அறிவிப்பு என்ன வெளியிடுறாருன்னா, 20ஆம் தேதி எல்லாருமே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு திமுக செய்கிற துரோகத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல போகிறோம். திமுக தொடர்ந்து 3 வருஷமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த திட்டத்தை நிறைவேற்றியாச்சு, இப்படி பண்ணியாச்சு, அப்படி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த திட்டத்தை திமுக நிறைவேற்றலை. அது மட்டும் கிடையாது, இந்த திட்டத்திற்காக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு கூட பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக புள்ளி விவரத்தோட எடுத்து வைக்க, வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறதுதான் திட்டம். பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட 1.5 TMC அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி 6 பம்பிங் ஸ்டேஷன்ல பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம். இதன் மூலமாக நம்பியூர், மேட்டுப்பாளையம், அவினாஷி,
பெருந்துறை, இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 1045 ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் அதிகடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய தலைவர் அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் இங்க இருப்பாங்க. அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க. எதற்காக இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கு? பத்திரிகை நண்பர்கள் கேட்பீங்க, அண்ணா எக்ஸ்ட்ரீம் முடிவு எதற்காக தொடர் உண்ணாவிரதம், எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியா உட்காரணும் நீங்க கேட்டீங்கன்னா 2022 ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடறோம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது 24 மார்ச் 2022 என்ன சொன்னார்னா 22 ஜூன்ல முடிச்சிடறோம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 2022 என்ன சொன்னார்னா 2022 டிசம்பர்ல முடிச்சிருவோம். இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25/8/2022 இன்னும் 2 மாசத்துல முடிச்சிருவோம், டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரே சொன்னாங்க. 26/8/2022 இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துறாங்கன்னா, அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் 20 ஜனவரி 2023 97% முடிச்சிட்டார். 8 மார்ச் 2023 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 15 நாள்ல சோதனை ஓட்டம்னார். திமுக MP ராஜா அவர்கள் 15 ஏப்ரல் 2023 2023 ஆகஸ்ட்ல முடிச்சிரோனார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 27 ஆகஸ்ட் 2023 சில மாதங்கள்ல வரும் அப்படின்னார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 7 அக்டோபர் 2023 99% முடிஞ்சிருச்சினார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 9 அக்டோபர் 2023 காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனார். மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன் 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். ஆனால் துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நாம் அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும். அவினாஷி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தாதான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024 ஆள் இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்துருங்க. இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போகுது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்க சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்க பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க. அதனால உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு.
இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். காரணம் உங்கள் மூலமா தான் செய்தி போகணும். உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பத்திரிகை நண்பர்கள். ஆனா இந்தியாவில் 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல இருக்குங்கண்ணா. 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல பழமையான டேம் 164 டேம். இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா 5300 டேம் இருக்கு. இன்னைக்கு 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5300 டேம் இருக்கு, 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா டேம் எவ்வளோன்னு பாருங்க. அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம, 5300 டேம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும். மாநில அரசு தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும். அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா, ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும். செக்யூரிட்டி இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கணும். டேம்ல லீக்கேஜ் இருக்கா, அதெல்லாம் பார்வையிடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா, 2022 PAP அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணை, இதனுடைய ஷட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணையுடைய ஷட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. ஷட்டரும் பழைய ஷட்டர். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், இதை உடனடியாக ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, ஷட்டரை மாற்றுங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க. நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இது முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு, மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை. மாநிலத்தினுடைய டேமை நீங்க பாத்துக்கங்க. இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை மத்திய அரசு பாதுகாக்கும். அருமையான சட்டங்க. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம். ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த மாநில அரசு, எங்களுக்கு பயம் வருது, இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும், டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் கேட்டோம். அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க, உடனடியாக வந்துருங்க ஐயா, 2 மாசத்துல வந்துருங்க ஐயா. ஏன்னா முதலமைச்சரே 2 மாசம்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றிருக்காங்க. முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அதனால் அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக 20ஆம் தேதியிலிருந்து இருப்பாங்க. நாங்கள் 20ஆம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன். அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை. சொல்லி சொல்லி எங்களால் முடியலைங்கன்னா, இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும், மிக முக்கியமாக அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், 2001 அவினாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கி கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, வண்டியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
உடனடியாக அவர் வந்து சனிக்கிழமை பேசுகிறாரு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆஃபீஸர்ஸும் ஆல்ரெடி லீவில் போயிருப்பாங்க, அமைச்சர்களும் அன்னைக்கு ஓய்வெடுப்பாங்க. திருன்னு நைட்டோட நைட்டாக கூடி அங்கே லீவ் போட்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு முத்துசாமி அவர்கள், அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஐயையோ பயங்கரமான ஆலோசனையில் ஈடுபட்டுட்டு கடைசியாக வந்து கெஞ்சுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா போராட்டத்தை கைவிட்டுருங்கய்யா, அண்ணாமலை அவர்களே போராட வேணாம் ஐயா, போராட்டத்தை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளாயிருக்காங்க. இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. திமுகவை வெறும் 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சாத்துன்னு சாத்திட்டு வர்றது தான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைலு. அதனால் இந்த அண்ணாமலை அவர்களை மாற்ற போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய பொய். 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருப்பார். ஏன்னா இப்போ தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 450 நாள் அதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு புதிய தலைவரை மாற்றி எல்லா கட்டமைப்பையும் ஃபஸ்ட்லேருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு அணியை பேசி இப்படின்னு கொண்டு வர்றதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். அதனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா கூட அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிறது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நிச்சயமாக 2026 மிகப்பெரிய நட்சத்திரமாக அண்ணாமலை அவர்கள் ஜொலிப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லிக்கு போகிறப்ப ரொம்ப கூலாக அங்கே இருக்க செய்தியாளர்களை ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ணே நான் தான் வந்து உங்கள் விமான நிலையத்திலலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கூலாக பேசிட்டு போயிருக்காரு. மீனவர் சங்க பிரதிநிதியோட டெல்லி போய் நான் ஏர்போர்ட்ல பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணேன். நல்லா இருக்குங்களாண்ணே? சாப்பிட்டீங்களா? உடம்பு பார்த்துக்கண்ணே. தமிழக பையன் மாதிரி அடிக்கடி உடை மாற்ற ஒரே இதனால் திமுக காரவங்க சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது. அதிமுகவும் இந்த சதியை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. அண்ணாமலை அவர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை எப்படியாவது பதவியிலிருந்து விலக்கணுமையா, விலக்குனா தான் நம்ம 2 பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் தொடர்ந்து பரப்பி விட்டுட்டே இருக்காங்க. இந்த ரூமர்ஸை அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியினரும் நிச்சயமாக நம்பக்கூடாது. 2026 தான் நம்முடைய இலக்கு. இந்த தீய சக்தியான திமுகவை நிச்சயமாக 2026 தோக்கடிக்கலைன்னா தமிழகத்தோட நிலைமை தலைகளாக போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதனால் இந்த ரூமர்ஸ் எல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. தொடர்ந்து களத்திலையும் தளத்திலையும் பணியாற்றிட்டே இருப்போம். தலைமைகள் நிச்சயமாக நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. கூட்டணி விஷயத்திலையும் சரி, மற்ற தலைவர்கள் விஷயத்திலையும் சரி. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.